பெண்ணை அடித்து இந்த உடலை விட்டு விலகிவிடும்படி கூற அந்த பெண்ணின் உடலில் இருந்த ஆவியும் விட்டு செல்வதாக ஒப்புக்கொண்டது. இதனைத் தொடர்ந்து அந்த பெண்ணின் முன்னால் இரும்பாலான வெவ்வேறு வடிவங்களில் இருந்த தகடுகள் வைக்கப்பட்டு அந்த பெண்ணின் உடன் வந்திருந்த ஒருவரை அழைத்து இவற்றுள் ஏதோ ஒரு வடிவத்தினை நினைத்து கொள்ளும்படி பூசாரி கூறுகிறார். ஆவேசமாக ஆடிக்கொண்டிருந்த அந்த பெண்ணிடம் உடன் வந்தவர் குறித்து வைத்த தகட்டினை எடுக்கும்படி கூற உடன் வந்தவர்கள் மனதில் நினைத்த அதே வடிவ தகட்டினை சரியாக எடுத்து கொடுத்து விட்டார் அந்த பெண். பின் அந்த பெண்ணிடம் முடியெடுத்து தரும்படி கூறுகிறார் பூசாரி. பூசாரியின் கட்டளைக்கு உடன்பட்டு அந்த பெண் தன் உச்சந்தலையில் இருந்து ஒரு கற்றை முடியினை எடுத்து தர அந்த முடியினை பிடித்தவாறே செம்முனீஸ்வரர் முன் சத்தியம் வாங்கப்பட்டு கோயிலுக்கு அருகில் இருக்கும் எட்டி மரத்தில் அடித்து வைக்கப்பட்டிருந்த ஆணியில் முடியினை கட்டி அறுத்து அவர்களை அனுப்பி வைக்கிறார் பூசாரி. ஒரு பேய பேசாத இருந்துச்சுன்னா ஆவணீஸ்வரருக்கு முன்னாடி அந்த பெண்களை நிறுத்தி வைப்பாங்க. கையில் பத்து குச்சி கொடுத்து கொஞ்சம் நேரம் நிறுத்தி வைப்பாங்க. அந்த பேய் வந்துச்சுன்னா அதை ஓட்டி விட்டு அதை முடி எடுக்கிறதுக்கு வெளியில் கொண்டு வந்து அந்த எட்டி மரத்தில் முடி எடுத்துகிட்டு போயிடுவாங்க. அந்த முடி எடுத்துகிட்டு போயிட்டாங்கன்னா அந்த குறையெல்லாம் நீங்கி போயிடும், எந்த குறைபாடும் இருக்காது. இப்படியான வினோத பூஜைகளை பார்த்து கொண்டிருந்த நமக்கு இந்த ஸ்தலத்தின் வரலாற்றினை தெரிந்து கொள்ளும் ஆர்வம் தொற்றிக்கொள்ள அங்கிருந்தவர்களிடம் விசாரிக்க துவங்கினோம். அப்போதுதான் நமக்கு நிறைய சுவாரஸ்யமான தகவல்கள் கிடைக்க துவங்கியது. அதாவது சுமார் 300 ஆண்டுகளுக்கு முன் தேனூர் தினமணி என்ற அந்தணர்கள் குழு பச்சையம்மன் மன்னாத சாமிகளை ஒரு இடத்தில் இருந்து இன்னொரு இடத்திற்கு மாற்ற கூடையில் வைத்து கொண்டு வரும் பொழுது பயண களைப்பில் பட்லூர் ஆற்றங்கரையோரமுள்ள சங்கம்பதூர் நிழலில் இளைப்பாற கூடையை இறக்கி வைத்ததாகவும் அப்படி இறக்கி வைத்த காரணத்தால் பச்சையம்மன் மன்னாதசாமி இங்கேயே குடிகொண்டு விட்டதாகவும் கூறப்படுகிறது. ஆனால் இந்த ஸ்தலத்திற்கு செம்முனீஸ்வரர் திருக்கோயில் என்று பெயர் வருவதற்கான காரணம் வேறு ஒன்று இருப்பதாகவும் பின் தெரிய வந்தது. பச்சையம்மனும் மன்னாதசாமியும் நம் நாட்டில் அனைத்து தெய்வங்களும் எண்ணிலடங்காத கோயில்களும் அமைந்திருக்கிறது. அப்படி அமைந்திருக்கும் அனைத்து கோயில்களும் ஒவ்வொரு ஸ்தல வரலாற்றுடனும் சிறப்பம்சங்களுடனும் இருக்கும். அது போன்ற சிறப்பம்சங்கள் நிறைந்த கோயில்களை பற்றி தேடத் துவங்கிய நமக்கு பல புதிய தகவல்கள் கிடைத்த போதிலும் மிக முக்கியமான சிறப்பம்சங்கள் நிறைந்த ஒரு சிவன் கோயிலை பற்றியும் அங்கு தினசரி நடக்கும் சில விசேஷ பூஜையினை பற்றியும் அங்கு அமைந்திருக்கும் சித்தர்களின் ஜீவ சமாதியினை சுற்றி வெவ்வேறு உருவங்களில் நடமாடும் சித்தர்கள் பற்றியும் அங்கு நிகழும் அதிசயங்கள் பலவற்றை கேள்விப்பட்ட எங்களுக்கு வியப்பாகவே இருந்தது. மேலும் விவரங்களை சேகரிக்க தேனி மாவட்டம் சின்னமன்னூர் கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ ராஜயோக லிங்கேஸ்வரர் ஆலயம் நோக்கி பயணத்தை துவங்கினோம். நாங்கள் கோயிலுக்கு மாலை நேரம் சென்றிருந்ததால் மாலை நேர பூஜைக்காக அந்த ஆலயம் முழுவதும் பக்தர்கள் நிறைந்திருந்தனர். ஸ்ரீ ராஜலிங்கேஸ்வரர் மற்றும் ஸ்ரீ ராஜயோக நாயகி ஆகிய இருவருக்கும் அர்ச்சனைகள் நிகழ்ந்து கொண்டிருக்க பக்தர்கள் அனைவரும் அமர்ந்து மந்திரங்களை உச்சரித்துக் கொண்டிருந்தனர். நாங்கள் அங்கு சென்ற சிறிது நேரத்தில் மாலை நேர பூஜைகள் முடிவுற்றன.
அந்த ஆலயத்தை பராமரித்து வரும் கோபால் பூசாரி மற்றும் அவரது மனைவி இருவரையும் சந்தித்து நமது வருகையின் நோக்கத்தை கூறி கோயிலின் வரலாற்றினை பற்றியும் ஆலயத்தில் அமைந்திருக்கும் தெய்வங்களை பற்றியும் பேசத் துவங்கினோம். அப்போது கோபால் பூசாரி அடுத்ததாக 8:30 மணி அளவில் பள்ளியறை பூஜை இருப்பதாகவும் அதற்குள் பேசி முடித்தாக வேண்டுமென்றும் நம்மிடம் கூறி அந்த ஆலயத்தின் சிறப்புகள் மற்றும் அங்கு அமைந்திருக்கும் வெவ்வேறான தெய்வங்களை பற்றியும் பேசத் துவங்கினார். உலகிலேயே காசி ஆலயத்திற்கு பிறகு இந்த ஸ்ரீ ராஜலிங்கேஸ்வரர் ஆலயத்தில்தான் சிவன் மற்றும் சக்தி சேர்ந்திருப்பதாகவும், அது மட்டுமல்லாமல் மற்றும் ஒரு சிறப்பம்சமாக இந்த ஆலயத்தில் சிவனுக்கான வில்வ மரம் மற்றும் முருகனுக்கான வன்னி மரம் என்று 2 ஸ்தல விருட்சங்கள் இருப்பதாக கூறினார். இங்கே இருக்கிற சிவனும் பார்வதியும் காசிக்கு நிகரானவங்க. காசியிலதே இந்த அம்சமே நிறைஞ்சிருக்கும். சக்தியும் சிவனும் ஒரே பீடத்தில் இருக்கிறது காசியில். அதுக்கு அடுத்து தேனி மாவட்டம் சின்னம்னூரில் இந்த அம்சமே அமைஞ்சிருக்கு. அதனால் காசியில் போய் நீங்கள் என்ன பலன் எதிர்பார்த்து போகிறீங்களோ அதே பலனை இங்கே இருக்க சிவனும் பார்வதியும் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அவர் இதுவரை கூறிய தகவல்களே நமக்கு வியப்பாக இருக்க, அடுத்ததாக இந்த கோயிலின் சிறப்பம்சங்களில் ஒன்றாக அவர் கூறியது நமக்கு மேலும் வியப்பாக இருந்தது. ஆம், இந்த ராஜலிங்கேஸ்வரர் ஆலயத்தில் தோழியப்ப சித்தர், சடையாண்டி சித்தர் மற்றும் கோபால் சித்தர் என்ற 3 சித்தர்களின் ஜீவ சமாதிகள் இருப்பதாகவும் கூறினார். ராஜலிங்கேஸ்வரர் ஆலயத்தில் இடம்பெற்றிருக்கும் மற்ற தெய்வங்களான ஸ்ரீ ஹரிஹர மகாகணபதி, தட்சணாமூர்த்தி, துர்க்கையம்மன், காலபைரவர், ஸ்ரீ ஜுரஹர தேவர் என்று பல தெய்வங்களை பற்றி நமக்கு கூறினார். அதனைத் தொடர்ந்து ஹரிஹர மகாகணபதி கருவறைக்குள் நம்மை அழைத்துச் சென்றார் பூசாரி. இந்த ஆலயத்தினுடைய முதற் கடவுள் ஹரிஹர மகா கணபதி. இவருடைய அருளாசி தான் இங்கே எல்லாருக்குமே நல்ல பலனை கொடுத்துக்கிட்டு இருக்கு. இவருக்கு அடுத்து சிவபெருமான். அவர் சிவபெருமான், இவர் சயன பெருமாள். சிவனுக்கு ஏற்றாப்புல நந்தி பகவான், இது மூஷிக வாகனம். இவங்க கிட்டத்தட்ட 200 வருடங்களுக்கு முன்னால் இந்த ஆலயம், இந்த விநாயகருடைய ஆலயம் அமைஞ்சது. இதுக்கு ஹரிஹர மகா கணபதி ஆலயம் சொல்லி இங்கே மூதாதையர் பெயர் வச்சு வழிபாடு செய்துக்கிட்டு இருந்தாங்க. ஹரிஹர மகாகணபதி கருவறையினுள் மகாகணபதி அருகில் சிவன் மற்றும் சயன பெருமாள் இடம்பெற்றிருந்தனர். ஆலயத்தில் அமைந்திருக்கும் தெய்வங்களை பற்றியும் ஸ்தல வரலாற்றினை பற்றியும் பேசத் துவங்கிய கோபால் பூசாரி 200 வருடங்களுக்கு முன்பாக தோழியப்ப சித்தரால் உருவாக்கப்பட்டதுதான் இந்த ஆலயம் என்றும், முதலில் இந்த ஆலயத்தில் நிறுவப்பட்டது ஹரிஹர மகாகணபதி ஆலயம் மட்டும்தான் என்றும், தோழியப்ப சித்தருக்கு பின் தற்போது இந்த ஆலயத்தை தான் நிர்வகித்து வருவதாக கூறினார். இவங்க கிட்டத்தட்ட 200 வருடங்களுக்கு முன்னால் இந்த ஆலயம், இந்த விநாயகருடைய ஆலயம் அமைஞ்சது. இதுக்கு ஹரிஹர மகா கணபதி ஆலயம் சொல்லி இங்கே மூதாதையர் பெயர் வச்சு வழிபாடு செய்துக்கிட்டு இருந்தாங்க. இதுக்கு நடத்த வேண்டிய நித்திய பூஜைகள் அனைத்தையும் தவறாமல் நடத்தினாங்க. வருடத்தில் ஒரு தடவை, அதாவது மாசி மாதம்